எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு ராம்ப் டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. மகமரி மகரி சனிரேச பமகமத மகரி சனிரேச கம சனி சதனி மத கமஜிகச நிசதனி. பார்த்தோம் அப்படின்னா வீக் 3 நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. சோ இன்னும் நம்ம கையில 3 வீக்ஸ் இருக்கு. நம்ம இந்த தீபாவளி வெயிட் லாஸ் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணாம விட்டுட்டோமே. நம்மளும் ஜாயின் பண்ணியிருந்தா ஒரு கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணி இன்னும் சூப்பரா அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கலாமே, இன்னும் நம்மளோட பெட்டர் வெர்ஷனை ஃபைன் பண்ணிருக்கலாமே அப்படின்னு நிறைய தாட்ஸ் உங்களுக்குள்ள போயிட்டு இருக்கா. ஸோ எந்த ஒரு ஒரீஸும் வேண்டாம். இப்போ கூட டிலே ஆகல. இன்னும் நம்ம கையில 3 வீக்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 1 மந்த் கிட்ட 21 டேஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணா கூட தாராளமா உங்களால 3 to 4 kgs வெயிட் கம்மி பண்ண முடியும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சைஸ் கம்மியா சூப்பரா ஃபிட்டா தீபாவளிக்கு ட்ரெஸ் பண்ணி எந்த ஒரு கில்ட்டும் இல்லாம ஹாப்பியா ஸ்வீட் சாப்பிட்டு பட்டாசு வெடிச்சு உங்க தீபாவளியை வந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ டிலே ஆகவே இல்லை. இன்னைக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் இந்த தீபாவளி வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட பெட்டர் வெர்ஷனை ஃபைன் பண்ணுங்க. ஸோ புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. நம்மளோட தீபாவளி சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் சொல்ற விஷயம் வந்து காமனா சொல்ற விஷயம், வெயிட் வந்து ஃபிளக்சுவேட் ஆகி காட்டுது, வெயிட் மாறி மாறி காட்டுது அப்படின்றத நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ வெயிங் மிஷின் அந்த ஸ்கேல்ல காட்டுறது பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் அ நம்பர். ஓகேங்களா? அது வந்து நீங்க கிடையாது. ஸோ அதுல காட்டுற நம்பர் வச்சு நீங்க உங்களோட மென்டல் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் சேலஞ்சில் நான் சொல்லியிருப்பேன், நான் வந்து பர்சனலா டயட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா டெய்லி வந்து செக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. யூஸ்வலா நம்மளோட பிரெயின் என்ன பண்ணும், பாசிட்டிவான விஷயங்களை விட நெகட்டிவான விஷயங்கள் தான் சீக்கிரமா கிராப் பண்ணிக்கும். கரெக்டுங்களா? சோ நீங்க டெய்லி வெயிட் செக் பண்றீங்க, ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க, கரெக்டா டெய்லி ஒரு 100 கிராம்ஸ் குறைஞ்சிட்டே வருது, திடீர்னு ஒரு நாள் சடனா ஒரு 500 கிராம்ஸ் இன்க்ரீஸ் ஆகி காட்டுது அப்படின்னா அந்த டேவே டோட்டலா உங்களுக்கு ஸ்பாயில் ஆயிரும். ஸ்கேல்ல வந்து நம்பர் வெயிங் மிஷின்ல வெயிட் அதிகமா காட்டும் போது ஓகே நம்ம இவ்வளவு எஃபோர்ட் போட்டு நமக்கு வெயிட் லாஸ் ஆகவே இல்லை, நம்ம ஏன் இதுக்கு மேல பண்ணிட்டு நம்ம கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியா கிவ் அப் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதான் நெகட்டிவ் சைடு. பாசிட்டிவ்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டே வரீங்க, ஓகே நம்ம கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் திடீர்னு வெயிட் கெயின் ஆகும்போது அப்போ நீங்க யோசிப்பீங்க, ப்ரீவியஸ் டே நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம ஃபுட்ல என்ன ஒரு விஷயம் பண்ணோம், என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்றத கரெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டயட்டை நீங்க பாசிட்டிவா எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. ஸோ வெயிட் கம்மியாகிட்டே வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு நீங்களே சீட் பண்ணிக்காதீங்க. ஸோ வெயிட் என்னடா நம்ம எவ்வளோ பண்ணாலும் வெயிட் லாஸ் ஆகவே மாட்டேங்குது, நம்ம ஏன் இந்த ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிவ் அப்பும் பண்ணாதீங்க. நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல், ஹெல்தி ஈட்டிங். ஓகேங்களா? ஸோ ஈட்டிங், நம்மளோட ஈட்டிங் ஹேபிட் வந்து ஹெல்தியா இருக்கணும். நமக்கு பிடிச்ச விஷயங்களை ஹெல்தியா சாப்பிட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல வந்து ஒரு சூப்பரான பாசிட்டிவான விதத்திலே எடுத்துட்டு போகணும் அப்படின்றதான் நம்மளோட மெயின் ஃபோக்கஸா இருக்கு. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டெய்லி வெயிட் செக் பண்றது டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இல்ல 10 days ஒன்ஸ் நீங்க வெயிட் செக் பண்ணுங்க. இப்போ டெய்லி மார்னிங் செக் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திடீர்னு வெயிட் கம்மியா காட்டுது அப்படின்னா டக்குன்னு நீங்க டிஸ்டர்ப் ஆவீங்க. அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த ஹோல் டே உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க உங்க வெயிட் செக் பண்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதை நீங்க டயட்டையும் ப்ராப்பரா பிளான் பண்ண மாதிரி எடுத்துட்டு போகணும். எதுவும் சீட் பண்ணிடாம ப்ராப்பரா உங்க டயட் எடுத்துட்டு போகும்போது வீக்லி ஒன்ஸ் வெயிட் செக் பண்ணாவே போதுமானதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நான் லாஸ்ட் சேலஞ்சில எல்லாம் பார்த்தோம்னா வீக்லி ஒன்ஸ் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நீங்க டெய்லி செக் பண்ண வந்து எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்டுக்கிட்டு இருந்தால்தான் தான் நான் இந்த சேலஞ்சில டெய்லி வெயிட் செக் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா நேத்துக்கு இந்த வீக் பார்த்தோம் அப்படின்னா என்னோட பர்த்டே வீக். ஸோ பர்த்டே அன்னைக்கு நல்லா ஹெவியா வந்து சாப்பிட்டாச்சு. கேக்கு, பிரியாணி அப்படின்னு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே சாப்பிட்டாச்சு. ஸோ கண்டிப்பா வெயிட்ல ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த பாஸ்ட் 3 days வெயிட்டே செக் பண்ணல. ஓகேங்களா? ஸோ லாஸ்டா மண்டே மார்னிங் செக் பண்ணது. இப்போ அதுக்கப்புறமா இன்னைக்கு தேர்ஸ்டே மார்னிங் தான் நான் வெயிட் செக் பண்றேன். ஒரு நாள் சீட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் 2 days ப்ராப்பரா நம்ம டயட் பண்ணி அதை கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கேன். ஏன்னா ஆப்வியஸா தெரியும் நம்ம ஃபுட்ல இவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், கண்டிப்பா என்னோட வெயிங் ஸ்கேல்ல டிஃபரன்ஸ் காட்டும் அப்படின்றது தெரியும். ஸோ அதனால நான் இந்த 3 days வந்து வெயிட் செக் பண்ணல. ஓகேங்களா? ஸோ எல்லா விஷயத்துக்கும் பின்னாடியும் அந்த நம்பர் வச்சு நீங்க உங்களோட ஹாப்பினஸை டிசைட் பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்ல வருது. நீங்க சூப்பரா டயட் பண்ணுங்க. எல்லா வீக்கும் நம்ம பிளான் பண்ண மாதிரி இருக்காது. ஒரு வீக் எதுனா பர்சனல் ஒர்க் வரலாம், ஒரு வீக் வந்து நம்மளோட மெமரிஸ். இப்போ எனக்கு வந்து பர்த்டேன்றது இயர்லி ஒன்ஸ் தான் வருது. ஸோ நான் டயட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் சாப்பிடாம அது ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்த அப்படின்னா அந்த எல்லாரோட மைண்ட் செட்டே அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த மூமெண்ட்ஸ் வந்து நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது. நம்மளோட ஒவ்வொரு ஹாப்பி மூமெண்ட்ஸ்லயும்
ஃபுட்டும் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அந்த மொமெண்ட் ஈவன் நீங்கள் ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டோட 1 பீஸ் சாக்லேட் எடுத்துட்டா கூட உங்களுக்கு அது பெரிய கஷ்டமா தெரியாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நல்லா டயட்லாம் சூப்பராக பண்ணிட்டு ஏதோ ஒரு டிப்ரெஷன்லையே இல்லை நமக்கு வெயிட் குறையணும் ஒரு பதட்டத்தோடையே நீங்கள் இருந்தாலுமே சரியாக தூக்கம் வராது. ஸோ நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாக நம்ம பாடியில் செக்ரிகேட் ஆகும். அதனாலேயும் உங்களுக்கு வெயிட் கம்மியாகாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? இது மூலமா நான் மெயினாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, உங்க பாடியை அக்செப்ட் பண்ணுங்க, உங்க பாடியை லவ் பண்ணுங்க. இப்போ இருக்க பாடியை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ண அப்படின்னா இன்னும் பார்க்க நான் ரொம்ப அழகா தெரிவேன், ரொம்ப ஹெல்த்தியா இருப்பேன், என்னோட வேலைகளை இன்னும் நான் சுறுசுறுப்பா செய்வேன். ஸோ இன்னும் என்ன நான் வந்து மெருகேத்திக்க ட்ரை பண்றேன் அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு இப்போ இருக்க பாடியை அக்செப்ட் பண்ணி உங்களோட ப்ராசஸை என்ஜாய் பண்ணி உங்களோட ப்ராசஸ் நடுவில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்தால் மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணி மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ரீஸ்டார்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை எடுத்துட்டு போங்க. நீங்க எந்த இடத்துல தப்பு பண்ணாலும் எந்த இடத்துல டைவர்ட் ஆனாலும் ரீஸ்டார்ட்ன்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட அந்த ஹேபிட் இருந்தது அப்படின்னா அகைன் நீங்க வந்து உங்களோட டயட்டை நீங்க உங்க டார்கெட் வெயிட் ரீச் பண்ற வரைக்கும் உங்க டயட்டை கிவ் அப் பண்ணாம எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வர 3 வீக்ஸை சூப்பரா பிளான் பண்ண மாதிரி பர்ஃபெக்டா எடுத்துட்டு போகலாம். இந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணுங்க. மைண்ட்ல வந்து எந்த விதமான டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸா ஒரு ஹாப்பினஸோட உங்க டயட் ஜேர்னி எடுத்துட்டு போங்க. கண்டிப்பா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட் உங்களால பார்க்க முடியும். லாஸ்ட் வீக்ல கேட்ட கொஸ்டின்ஸ்ல இருந்து ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து இப்போ டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பா இதுல இருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும், நீங்க பண்ற மிஸ்டேக்கை கரெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான ஃபுல் எஃபோர்ட் போட்டு அதுக்கான டைம் கொடுத்து பொறுமையா அது ரிலேட்டடான விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணும்போது நம்ம ரிசல்ட் கண்டிப்பா ரீச் பண்ணுவோம். ஸோ இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் வீக் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா அடை வந்து எடுத்துக்கிட்டோம், ஹவு டு ப்ரிப்பேர் ரவா அடை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் இப்போ வந்து உங்ககிட்ட எப்படி பண்றதுன்னு சொல்லிடுறேன். ஃபியூச்சர்ல வந்துட்டு நான் அகைன் மறுபடியும் ரவா அடை பண்ணும்போது நான் வீடியோவே எடுத்து உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரவை வந்து எடுத்துக்கிட்டு அதுல நீங்க கர்ட் போட்டு ஒரு 1 hour ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த கர்ட்ல அது ஊறிட்டு நல்லா ரவையெல்லாம் பல்ஜ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் தேவையான உப்பு ஆட் பண்ணி மிக்சியில லைட்டா அரைச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு மாவு வந்து கிடைச்சிடும். அதுல உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ்லாம் வந்து போட்டு நீங்க உங்க அடை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கேரட் பீன்ஸ் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை நீங்க ஈவன் கேபேஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை நிறைய போட்டு நீங்க அடை ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வயிறுக்கு ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்கும், உங்க வெயிட் லாஸ்க்கும் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். டிஆர் ஒர்க் அவுட்ஸ் பத்தி சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டிஆர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, டயாசிஸ் ரெக்டை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெக்னன்சிக்கு அப்புறமா நாட் ஓன்லி பிரெக்னன்சி, ஒபீஸா இருக்கிறதுனால கூட இந்த ப்ராப்ளம் வரலாம். ஓவர் வெயிட்டா இருக்கீங்க, தொப்பையெல்லாம் பெருசா இருக்கு அப்படின்ற போது உங்களோட மசில் விரிஞ்சு அந்த பெல்லி ஏரியா பெருசாகும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இந்த டிஆர் ப்ராப்ளம்ஸ் வந்து வரலாம். ஸோ மேஜராக வந்து டெலிவரிக்கு அப்புறமா நிறைய பெண்கள் வந்து இந்த டயாசிஸ் ரெக்டை ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேப் வந்து ஒரு சிலருக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும், ஒரு சிலர் வந்து ஒர்க் அவுட் பண்ணாதான் அந்த கேப் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து டிஆர் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போதான் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி அந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நான் அதை பற்றி நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து டெமோ வீடியோ கண்டிப்பாக கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் சிஸ்டர் ஃபியூச்சரில். ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து 15 months பேபி இருக்காங்க. ஸோ நான் தான் அவங்கள தனியாக பார்த்துக்கணும், வீட்டு வேலையே வந்து எனக்கு பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்குது, எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் வேறு இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் ஒரு டைம் பீரியடில் அப்படி தான் இருந்தேன். குழந்தை பார்த்துக்கவே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது, மற்ற விஷயங்களுக்குலாம் நேரம் பத்தலை அப்படின்னு தான் நானும் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். நேரம்ன்றது நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம அதை எவ்வளோ ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் ஃபாலோ பண்ண ஒரு சின்ன டிப் தான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ 15 months பேபின்னும் போது ஃபீடிங் வேறு ஆப்ஷனே இல்லை. அவங்களுக்கு ஃபீடிங்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். எதர் சாலிட்ஸ் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கே எடுத்து சாப்பிட தெரியாது, நம்ம தான் ஃபுட்டு 3 வேளை ஊட்டி விடணும். அதுவே ஒரு பெரிய டாஸ்க் தான், புரியுது. மற்றபடி குழந்தை தூங்குற டைம்ல நீங்க மற்ற வேலைகளை வீட்டு வேலைகள் வச்சுக்காம அந்த டைமை எஃபெக்டிவா யூஸ் பண்ணி பர்சனல் ஒர்க்குக்காக நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ முடிஞ்சளவு வந்து மார்னிங் சீக்கிரமா எழுந்தோம் அப்படின்னா நம்ம டே ரொம்ப ப்ரொடக்டிவா எடுத்துட்டு போக முடியும். மார்னிங் 10 o'clock முன்னாடி உங்களோட வீட்டு வேலைகள்லாம் முடிக்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு குழந்தை தூங்குற டைமை உங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு வச்சுக்கோங்க. இல்லை அதெல்லாம் பண்ண எனக்கு ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கு அப்படின்னா நீங்க உங்க ஃபுட்டு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க சிஸ்டர். நீங்க ஏன்னா வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் 80% வந்து நம்ம
எடுத்துக்கிற ஃபுட்டு நம்ம டயட்டை வச்சு தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. ஸோ பாப்பா கொஞ்சம் வளர்ற வரைக்கும் நீங்கள் உங்கள் டயட்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி சூப்பராக டயட் பிளான் பண்ணி டயட் மூலமாக வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. டயட் கூடவே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக ரிசல்ட் இருக்கும். அதுக்காக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலை, வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னா வெயிட் குறையாது அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. நம்ம டயட் மூலமாகவும் வெயிட் குறைக்கலாம், ஆனால் ரிசல்ட் கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக உங்களோட இப்போக்குள்ள சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே நமக்கு மெதுவாகவே வெயிட் லாஸ் ஆகட்டும், நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஹாப்பியாக நம்ம பண்ணலாம் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் டேவை நீங்கள் ப்ரொடக்டிவாக பிளான் பண்ணுங்க. ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க டெய்லியும் சீட் டே ஆகுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். இப்போ இதான் நீங்கள் புதுசாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னா ஏதோ ஒரு வேலை கண்டிப்பாக சீட் டே ஆக தான் செய்யும். ஸ்விட்ச் போட்ட மாதிரி நம்ம 3 வேலையும் எடுத்தோடனே நான் நாளைக்கு டயட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேலையும் கரெக்டாக ப்ராப்பராக டயட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து மார்னிங் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்களோ அது ரொம்ப முக்கியம். எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் எடுத்துக்கிற விஷயங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு அதை வந்து ஒரு 3 டேஸ் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 டேஸ் உங்கள் லஞ்ச் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 3 டேஸ் டின்னரோட சேர்த்து அப்போ ஒரு 1 வீக்லேயே வந்து உங்களுக்கு ஒரு டிசிப்ளினான டயட் ரொட்டீன் வந்து கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சூப்பராக உங்களோட டயட் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் வந்து நம்ம லாங் டைமுக்கு அதை நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். எடுத்தோடனே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு கிவ் அப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்கள் மைண்ட் செட் பண்ணி உங்களோட டயட் ஜேர்னியை எடுத்துகிட்டு போங்க. இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க மார்னிங் ஒரு வெயிட் ஈவினிங் ஒரு வெயிட் காட்டுது சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பேசியிருந்தோம். ஸோ நம்ம எம்டி ஸ்டமக்கில் என்ன வெயிட் காட்டுதோ அதுதான் நம்ம பாடியோட ப்ராப்பரான வெயிட்டு. நீங்கள் ஆஃப்டர்நூனோ இல்லை ஈவினிங்கோ வெயிட் செக் பண்ணீங்க அப்படின்னா அன்னைக்கு டேக்கு நீங்கள் குடிச்ச தண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்ட ஃபுட்டு அது எல்லாமே சேர்த்து கால்குலேட் ஆகி நமக்கு வெயிட்டாக வந்து காட்டும். சப்போஸ் நீங்க வெயிட் ரெகுலரா செக் பண்ண போறீங்க அப்படின்னா எம்டி ஸ்டமக்ல மட்டும் செக் பண்ணுங்க. இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க டயட் பண்ணா 4 டேஸ்ல 1 kg குறைஞ்சது, அதுக்கப்புறம் ஒரு சில ஒர்க்னால ஒரு 2 டேஸ் விட்டுட்டு மறுபடியும் அந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே நார்மல் தான் சிஸ்டர். இப்போ நம்ம 1 மந்த் டயட் பண்ணி ஒரு 4 to 5 kg கம்மி பண்ணிட்டோம். அப்போ நம்ம ரெகுலர் ஃபுட்டுக்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் கெயின் ஆகத ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ரெகுலர் ஃபுட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள்லேயே நிறைய ஜங்க்கு நிறைய சாட் ஐட்டம்ஸ் ஆயிலி ஐட்டம்ஸ் ஒரே நாளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். ஸோ நம்ம இந்த ப்ராசஸ் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான நம்ம ஈட்டிங் ஹேபிட்டே வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதான். இப்போ உங்களுக்கு பானிபூரி சாப்பிடணும்னு தோணுதா இல்லை பீட்சா சாப்பிடணும்னு தோணுதா தாராளமாக சாப்பிடுங்க. வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது நானுமே அதை சாப்பிடுவேன். நான் இப்போ ஈவினிங் பீட்சா சாப்பிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு ஆஃப்டர்நூனே வந்துட்டு ஓகே நம்ம கலோரி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் எதனா மைல்டாக எடுத்துப்பேன். கலோரி கம்மியாக இருக்கிற மாதிரி ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறது அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்ணி நிறைய என்னோட பாடிக்கு தேவையான கலோரிஸ் விட எக்ஸஸ் ஆகி போகிறாம பார்த்துப்பேன். இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம கலோரிஸ் விட கம்மியாக எடுத்துக்கணும், நமக்கு தேவைப்படுற கலோரிஸ் விட கம்மியாக எடுத்துக்கணும். அதுவே நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கலோரி தேவையோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும், நமக்கு பிடிச்ச விஷயங்களை சாப்பிட்டுக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு கிடைக்கும். அது ஒரே நாள்லயே நான் மத்தியானம் பீட்சா சாப்பிட்றேன் ஈவினிங் பானிபூரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள்லயே எல்லா விஷயங்களையும் சாப்பிடும்போது கண்டிப்பாக வெயிட் கெயின் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் டயட் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலர் ஹேபிட்குள்ளே போனாலுமே ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ப்ராப்பராக வெயிட் மெயின்டைன் ஆகும். இப்போ நான் டயட் முடிச்சுட்டு ஒரு 3 to 4 months கண்டிப்பாக நானும் மெயின்டெனன்ஸ் நார்மல் ஃபுட் ஹேபிட் போயிடுவேன். ஸோ அந்த 3 to 4 monthsல எனக்கு ஒரு 4 kgs வரைக்குமே வெயிட் கெயின் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆகுமே கூட ப்ரீவியஸாகவே ஆகியிருக்கு. ஸோ அப்படி ஆகும்போது மறுபடியும் நான் ஒரு 1 month டயட் பண்ணி அந்த வெயிட் ரெடியூஸ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ என்னோட வெயிட் வந்து 60லேருந்து 65 நான் மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படின்னா இயர்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து நம்ம டயட் பண்ணி நம்ம வெயிட் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இந்த சைக்கிள் வந்து ஒரு ரிப்பீட்டர் தான். ஒன்ஸ் நீங்கள் குறைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வெயிட் அப்படியே நிற்காது, கண்டிப்பாக மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ நம்மளே வந்து எந்த பாயிண்ட்ல நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜை எடுத்துகிட்டு போங்க, கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாவே இருக்கும். இன்னொரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க ஏஜ் வந்து 38 ஆகுது, வெயிட் குறையுமான்னு தெரியல, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் வந்து ஜஸ்ட் ஒரு நம்பர் தான். ஸோ கண்டிப்பாக 38 இருந்தாலுமே வெயிட் லாஸ் நடக்கும். மேபி உங்கள் பாடி டைப் பொறுத்து இல்லை உங்கள் மேபி ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆக தான் செய்யும். நம்ம சேனல்லையே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு மேம் இருக்காங்க, அவங்க 50+ தான், சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீ பெயின் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வாக்கிங்கும் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ரிசல்ட் அமேசிங்காக இருக்கும். நான் எவ்வளோ வெயிட் குறைக்கணும் அதே அளவு நீங்களும் வெயிட் குறைக்க முடியும் சிஸ்டர். ஸோ ஏஜ் வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது. உங்களோட ஈட்டிங் ஹேபிட் நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஐயோ வயசாகிடுச்சு நமக்கு வெயிட் கம்மியாகாது அப்படின்றது கிடையாது. எந்த ஒரு விஷயம் பண்ணுறோம்னாலும் நம்ம அது மேலே கான்ஃபிடென்ஸாக அதை நம்பி அதை பண்ணும்போது தான் வந்து நமக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஏஜ் வந்து பிரச்சனையே இல்லை, நீங்களும் வெயிட் லாஸ் கண்டிப்பாக பண்ணலாம்.
இன்னொரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க நட்ஸ் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்காங்க. தாராளமா சாப்பிடலாம். ஏன் நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நட்ஸ்லயே ஸ்மூதி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ப்ரோட்டீன் தான். வெயிட் லாஸ் பண்ணும்போது ப்ரோட்டீன் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்க நட்ஸ் தாராளமா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மிட் மார்னிங் ஸ்நாக், அப்போ ஒரு பசி வருது, ஒரு கிரேவிங்ஸ் வருது அப்படின்னா நீங்க அந்த டைம்ல கூட நட்ஸ் வந்து மைல்டா எடுத்துக்கலாம். ஆம்லா ஜூஸ் எப்படி பண்றது சிஸ்டர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரிய விஷயமே இல்லை. நீங்க 2 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை நல்லா கட் பண்ணி அதில் உள்ள சீடை எடுத்துட்டு நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிருங்க. இப்போ நீங்க எவ்வளவு தண்ணி 200 to 300 ml வாட்டர் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி அதை குடிக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க 2 to 3 days பண்றேன், 68ல இருந்து 66.9 kg வந்தது. மறுபடியும் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தனால விட்டுட்டேன். 2 நாள்ல மறுபடியும் 68 kg போயிடுச்சு. ஸோ நான் வந்து ஒர்க்கிங் அண்ட் சிங்கிள் மாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண கஷ்டமா இருக்கு சிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்க சுச்சுவேஷன் எனக்கு புரியுது சிஸ்டர். ஸோ ஒரு சப்போர்ட் இல்லாமல் அதுவும் சிங்கிள் மாமா வந்து எல்லா விஷயங்களும் ஃபினான்ஷியலாகவும் சரி ஃபேமிலியும் சரி எல்லாமே நீங்க தான் பார்த்துக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்பவே ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ மற்ற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டு உங்க ஹெல்த் வந்து விட்டுறாதீங்க. ஹெல்த்தும் ரொம்பவே முக்கியம். ஸோ அதை வச்சு ப்ரெஷர் ஆகிக்காதீங்க. நான் அவ்வளோதான் சொல்றது. உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் யோசிக்கிறதுக்கு இருக்கு. ஸோ இதையும் யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிக்காம ரிலாக்ஸா நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நான் 1 வீக்லயே இவ்வளவு பண்ணணும், 1 மந்த்லயே இவ்வளவு பண்ணணும் அப்படின்னு நினைக்காம நான் ஹெல்தியா சாப்பிட்டு என்னோட பாடியை ஹெல்தியா வச்சுக்கணும். எனக்கு கிடைக்கிற டைமை நான் ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வீக்லி 2 to 3 days தான் டைம் கிடைக்குதா? ஸோ அந்த 2 to 3 days மட்டும் நீங்க வாக்கிங் போங்க, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டயட் தான் மேஜர் ரோல் பிளே பண்ணுது. ஸோ நீங்க என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளவு அளவு சாப்பிட்றீங்க அப்படின்றத மட்டும் ப்ராப்பரா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த டைமுக்கு கரெக்டா ஹெல்தியா சாப்பிடுங்க. அதுவே உங்க வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும் சிஸ்டர். ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் பரவாயில்ல, ஹாப்பியா பண்ணுங்க, அதுதான் முக்கியம். நீங்க எனக்கு இவ்வளோ இருக்கு என்னால முடியல அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட மென்டல் ஹெல்த்தை பாதிக்கும். இதனால வெயிட் கெயின் ஆகுற கூட சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் என் சிச்சுவேஷன், இதுக்குள்ள நான் எப்படி என்ன பெட்டரா பாத்துக்க முடியும் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள உங்களோட இந்த வெயிட் லாஸ் ஜர்னியை நீங்க பிளான் பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இவ்வளோ, நான் ஒரு 1 year வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணதுனால நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அதெல்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட தாட்ஸ் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை தான் பண்ணணும், இதை அப்படியே ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் லைஃப் ஸ்டைல் வேற, ஒவ்வொருத்தர் பாடி டைப் வேற, அதை பொறுத்து தான் அவங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ நான் சொல்கிற விஷயங்கள், நான் பேசுகிற விஷயங்களை உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியுது, உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான டயட்டு, உங்களுக்கு தேவையான லைஃப் ஸ்டைலை நீங்களே பிளான் பண்ணுங்க. அப்பதான் அது உங்களுக்கு லைஃப் லாங் எடுத்துட்டு போக முடியும். உங்களோட ரிசல்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும், உங்களோட லைஃப் ஸ்டைலும் ரொம்ப ஹெல்தியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பேசின விஷயங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்களும் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும், நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ இப்போ வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு பர்சனலாக எதனா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், எதனா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன், பர்சனலாகவும் ரிப்ளை பண்ணுவேன். இம்பார்ட்டண்டா இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்கும்னு தோணுச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் லாங் வீடியோல கண்டிப்பா அதை பத்தி டீடைல்டா பேசுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்றேன். எல்லாருக்கும் டாடா பாய்.